ஆல் இன்னைக்கு வந்து எங்க ஃபேவரட் டாக்ஸி பிளஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட குருவோட போட்டோ ஃப்ரேம் கொடுக்குறேன். எக்ஸாக்ட்லி த சேம் பிக்சர் அதுல இருக்கிறதா இதுல இருக்க போகுது. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கண்ணை பாத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க அந்த அருள் வந்து என்னைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அது கேட்டோனையுமே வந்து நான் இது ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக இது வந்தோடனே பாட்டிமாக்கு வந்துருச்சு வீட்டில். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். எப்போ டவுனாக இருந்தீங்கனாலும் இதை பாருங்க. அந்த கண்ணில் இருக்க இது வந்து உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம மகான் எல்லாம் ஏன் பாக்குறோம்னா அவங்களுடைய ஐஸ்ல இருந்து வி கெட் த சோர்ஸ். அவங்க வந்து பேச வேண்டாம், அந்த கண்ணுல நம்மள பார்த்த உடனே அப்படியே அந்த எனர்ஜி நமக்கு பாசிட்டிவிட்டிக்காக நம்ம போகணும். வெரி குட். அதாவது ஆக்சி பிளஸ்ல எங்க பார்த்தாலும் இந்த கண்ணு தெரியும். ஆக்சுவலி எல்லா இடத்துல இருந்தும் தெரியற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க புஷ் பண்ற மாதிரி ஒரு ஹிந்துவிசம் அதெல்லாம் இருக்க கூடாது. பட் எதுவா இருந்தாலும் குரு பொறுத்தவரையும் அவருக்கு அதெல்லாம் இல்ல. they don't differentiate the people. so at the end என்னன்னா ஹீலிங் எங்கனால முடிஞ்சது நாங்க பண்ணுவோம். சோ குரு பார்வை படட்டுங்கிறதுக்காக தான் அந்த பார்வை வச்சிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் வந்து எனக்கு நான் தான் இவங்களுக்கு இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த இன்னைக்கு ஃபிளவர்ஸ் வந்து பூத்திருக்கு. அதுதான் என்னோட குருக்களுக்கு நான் நாளைக்கு வைக்க போறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி லவபிள் பீப்புள் எனக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாட்டிமா ஏதாவது மக்களுக்கு சொல்றீங்களா? எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். பாட்டி எப்பயுமே நிறைய பேசுவாங்க. நீங்க வந்து எனக்கு கட்டிப்பிடிச்சு விடவே ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த ஆக்சி பிளஸ்ல வந்த உடனே அம்மா சொல்லி தான் நான் வந்தேன். எனக்கு இங்க வந்த உடனே பெரியவரை பார்த்த உடனே இமீடியட்லி ஐ ஃபெல்ட் ஐ வில் கெட் கியூர்ட் ஹியர். எனக்கு வியாதிலாம் ஒண்ணும் கிடையாது. பட் ஏஜ் ரிலேட்டடா ஒரு இது ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அது என்னவோ சொல்ல முடியாம இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கு. பட் when I entered this place I felt அந்த இது எனர்ஜி இஸ் கெட்டிங் இன்டு மீ. நான் வந்து இவரை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதான் சொன்னேன். இந்த லேட்டஸ்டா வந்து 2 years பிஃபோர் வந்து நான் இவரை பார்த்தேன். ரவிசங்கர் ஸ்ரீ ரவிசங்கரை போய் பார்த்தேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பீப்புள் பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் நிறைய வந்து பொய்யானவங்க தான் இருக்காங்க. அவரை வந்து ஏன் பிடிச்சதுன்னா நான் போட்டோல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவருடைய ஐஸ் ஐ காட் அட்ராக்டட் த்ரூ த ஐஸ். நான் எப்பவுமே வந்து கண்ணு பார்த்து தான் எல்லாரையும் பேசுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆச்சுனாக்க மணி மென்டட் வந்து இவர மாதிரி எல்லாம் கிடைக்கவே மாட்டாரு. அதாவது நடுவுல இருந்தாரு. இதுக்காகவே பிறந்தவர். See, அவரும் இருக்கலாம். பட் கூட இருக்கவங்க வந்து they are doing it. So I stopped there. பட் எனக்கு வந்து நான் எவ்ரி டைம் யோசிச்சுட்டே வருவேன் எங்க வைக்கணும்னே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா இல்ல ஏன்னா அந்த கண்ணு வந்து நம்மள எங்க இருந்து பார்த்தாலும் நம்மள பார்த்துட்டே இருந்தா நாம அவங்களை போய் தரிசனம் பண்ண வேண்டாம் மேடம். எந்த கோயிலுக்கும் நாம போக வேண்டாம். நமக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. நம்ம மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்காங்க. அவங்க நம்மள பார்த்தாவே அவ்வளவு புண்ணியம். பாத்தீங்களா? நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். சாமியெல்லாம் ரொம்ப கும்பிட மாட்டேன். விழுந்து கும்பிட மாட்டேன். விழுந்தெல்லாம் கும்பிட மாட்டேன். நான் அதாவது என் மனசே கோயில். இல்ல சாமி கிட்ட போய் என்ன வேண்டியது தெரியாது. ரியலி see we are grateful and we are blessed. நான் என்ன வேண்டிப்பேன் தெரியுமா? கடவுளே உனக்கு எது சரின்னு படுதோ அதை எனக்கு பண்ணு. அவ்வளவுதான். இதுவரையிலும் எங்களுக்கு வந்து கிடைக்காததே கிடையாது. எல்லாமே எல்லாம் கொடுத்திருக்காரு. டெய்லி சந்தோஷம் தான் எங்களுக்கு. சந்தோஷம் தவிர அதாவது துயரம் இல்லாத வாழ்க்கை இல்ல. பட் வந்து வாட் இஸ் God giving, we are accepting as it. We have to be grateful for that. அதுல அந்த gratitude வந்து நான் வந்து நிறைய விஷயத்தை பாட்டிட்டு இருந்து இல்ல நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க டெய்லி ஒரு நல்லது செய்றீங்க நீங்க very we are thankful for that ன்னு சொல்லணும். அந்த மனசு வரலனா that will not come into our இது. Actually நீங்க இன்னைக்கு வீடியோல சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் அந்த போட்டோ ஃப்ரேமை எங்க வைக்கணும்ங்கறது முதற்கொண்டு அவங்க விஷனரி வச்சிருந்தாங்கன்னா அப்ப சீங்க அவங்க ரெண்டு வரையும் அவங்க வாய் திறந்து கேட்கல. இன்னைக்கு நான் கேஷ்ல வரும்போது இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகப்படுத்தி வாங்கிக்கணுமா அவங்க குடுக்கறேன்னு சொன்னாங்க. அப்படியே சொல்றாங்க. இந்த மாதிரி நினைச்சிட்டு வராங்க. கேக்குறேன் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது இன்னைக்கு இந்த வர்க் பிளான் பண்ணும்போது நான் பிளான் பண்றேன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு மறக்காம உங்களுக்கு கொடுக்கணும். see how the universe is connected னு பாருங்க. சோ அவங்க அங்க மனசுல நினைச்சது இங்க எனக்கு ஆன்சரா வந்துருச்சுனா இல்ல we got an answer. நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் எத்தனையோ நடந்துருக்கு. ஆபீஸ்ல 40 இயர்ஸ் வர்க் பண்ணிருக்கேன். ஒரு கெஸ்டட் ஆபீசர் லெவலுக்கு நான் வந்து போயிருக்கேன்னாக்க அதுவும் தட் டு லேடி ஒரு லேடி ஒரு ஆபீசர் ஒரு ஸ்டேட் வைட் அவர் வந்து மேனேஜ் பண்றதுனாக்க நான் யுனிவர்சிட்டி நான் சொல்லியிருக்கேன் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறது ஒரு ஆம்பளைய மேய்க்கணும்னா அந்த ஆம்பளை எல்லாம் வந்து நம்மளை பார்த்து எப்படி பொறாமப்படுவாங்க. டெய்லி பிரச்சனைகள் வரும். டெய்லி பிரச்சனைகள் வரும். ஆனா நான் பொம்பளைங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவங்களை வேலை செய்யாம விட மாட்டேன். வேலைக்கு வந்தாச்சு வேலை செய்யணும். ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் வேலை, வீட்டுக்கு போனோம்னா வீட்டு அவ்வளவுதான். வீட்டுல ஒரு இது என்னன்னா நான் எனக்கு எங்க அம்மா எப்போ சொல்லிருக்காங்க நீ வீட்டை விட்டு வெளியே போற போய் செப்பல போட்டுக்கிறேன்னா வீடு அங்கேயே விட்டுடணும். கோ டு ஸ்கூல். ஐ ஆல்சோ வர்க் இன் a school. அங்க போன உடனே ஸ்கூல் ஞாபகம். ஸ்கூலை விட்டு வெளியே வரேன்னா ஸ்கூல்ல விட்டு வந்துடும். வீட பத்தி தான் நினைக்கணும். ஸ்கூலை பத்தி வீட்டுல வந்து நினைக்க கூடாது. சோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு
சின்ன வயசுலயே இதெல்லாம் நான் உடம்புல வந்து ஊறிடுச்சு. 3 மணிக்கு எழுந்து நாங்க எல்லாம் பிராக்டிஸ் ஆனதுனால இன்னைக்கு 3 வரலையும் 3 o'clock தான். ஐயோ, இந்த generation இன்னைக்கு மக்கள் வரலையும் 3 தயவு o'clock செஞ்சு இந்த வீடியோ தான். பாருங்க. நான் சும்மாவது சொல்றேன்னு நினைக்காதீங்க. பாருங்க. கேட்ட என் பாட்டி பாட்டி 82லயும் இவ்வளவு எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்டாமினாவா இருக்கிறது அந்த ஆமா. பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிக்கிறாங்க. 3 மணிக்கு எழுப்பி தான் வந்து பசங்களை வந்து பாடம் சொல்லி கொடுத்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி 3 மணி அதாவது கொரட்டூர்ல இருந்து குரோம்பேட்டை போய் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போவா. பாருங்க. அவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும். வீட்டுல வேலைக்காரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் ஆபீஸ் போகணும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வந்து அது வந்து, வளர்த்துருக்கோம். இன்னைக்கும் வந்து அந்த 3 o'clock எழுந்துருவோம். ஆமா. அண்ட் நைட் எல்லாம் நாங்க வந்து முடிக்க மாட்டோம். இந்த டிவி சீரியல் இதெல்லாம் வந்து TV எங்களுக்கு சும்மா எங்க வீட்ல சினிமா நான் பார்த்ததே கிடையாது. தியேட்டர் போய் சினிமா பார்த்ததே கிடையாது. எங்கெல்லாம் புரியுது. ரொம்ப இந்த rare generation இதெல்லாம். மக்கள் இந்த வீடியோலாம் பார்க்கணும் நீங்க. ஆமா. ஏன்னா இவங்க தூங்குறதே 3 மணிக்கா தான் ஆமா. இருக்கு. இப்ப ஆமா. சென்னையில இருக்க லைஃப் ஸ்டைல் ஆமா. பாத்தீங்கன்னா that is the reason for many diseases. ஆமா. பாட்டியோட longevity சீக்ரெட்டே இதுதான். ஆமா. உடைச்சிட்டாங்க ஆமா. இன்னைக்கு. இல்ல அப்பாவும் அதாவது- 88 அப்பா. பாத்துக்கோங்க. அண்ட் வந்து அப்புறம் ஒண்ணும் அப்படிதான். ப்ராப்ளம் இல்ல அவருக்கு. Age எதுவுமே related. ப்ராப்ளம் அவருக்கு இதுவரையும் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன். நான் அன்னைக்கு வந்தாலும் அழைச்சிட்டு ஓடியாந்துருவாங்க இங்க. ஆமா. இன்னொரு- அதே இப்ப நான் அடுத்த தடவை வந்து அழைச்சிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போறேன். அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது கொடுக்க போறேன். இப்போ கிரியாட்டின் மெடிசன் வந்து சுபா சார்லஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிங்க. நாட்டிகோ அது ஏதோ ஒன்று CO-Q CoQ10. அது வந்து ஹிருதயம் ஒர்க் பண்றதுக்கு Super. 2 வாங்கி அமேசான்ல வாங்கி கொடுத்துட்டு 15 நாள்ல அது அந்த கிரியாட்டின் குறைச்சிட்டு உங்ககிட்ட வந்து டாக்டர் சிபியை பார்க்காம நான் எங்க வீட்டுக்காரர் சிபியை பார்க்காம நான் ஊருக்கு பெங்களூர் போக மாட்டேன். பாட்டி அவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதை நான் விட மாட்டேன். பார்க்க மாட்டேன்னு சொன்னது வந்து இல்ல. ரீசன் வந்து ஆமா. அவருக்கு வந்து இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் செட் ஆகாது. ஆமா. See, வேற எதுவும் ரீசன் கிடையாது. ஆமா அப்படின்னு சொன்னார் ஏன்னா இல்லையா. அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் Age ரிலேட்டட் ஆமா, இருக்கறனால ஆமா. நான் கொஞ்சம் ஒபினியன் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். ஆமா. அவங்க வந்தே தான் தீர நிக்கிறாங்க. ஆமா. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு நான் வந்து பாட்டிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாட்டி உள்ள வந்தோனையும் என் பொண்ணு வந்து நான் ஊருக்கு போனா ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க, அதனால நான் கையோட சீக்கிரமா- இருக்கும் போதே கூட்டிட்டு வரேன்னாங்க. இந்த வயசுலயும் அவங்க பொண்ணு மேல இவ்வளவு ஒரு கேரிங் அண்ட் அஃபெக்ஷன். ஆக்சுவலி இப்ப இருக்கவங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா போதும் போகட்டும் அப்படின்னு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி அம்மாலாம் நான் பார்த்தது இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி டாக்டர் இல்லாக்கும் அதுதான். டாக்டர் இல்லாமே We அப்படிதான். treat both daughter-in-laws and daughters as அதேதான். daughters. அவங்களுக்கு காஃபி கையில கொண்டு போய் கொடுப்பேன். That is the reason for மருமகன் the வந்து எனக்கு பிள்ளைதான், மருமகன் பிள்ளைதான். எங்க வீட்டுக்காரர் ஜட்டி பனியன்ல இருந்து எங்க மாப்பிள்ளை தான் இது பண்ணி கொடுப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல் கழிச்சு போறதெல்லாம் அந்த மாப்பிள்ளைங்க தான் வச்சு போறாங்க. அவங்க ஒரு நாள் இது அதாவது பண்ணல. என்ன இதுனா, how நம்ம என்ன you treat கொடுக்குறோம், people. நாம எப்படி கொடுக்குறோம். நம்ம என்னத்த குடுக்குறோமோ அதுதான் அவங்க நமக்கு திருப்பி தராங்க. வரும் உண்மை. சோ இல்ல இப்ப நானும் அதேதான். எனக்கும் டாட்டர் அண்ட் டாட்டர் 2 பேரும் இருக்காங்க. 2 பேருமே நான் வந்து டாட்டர்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க அம்மா அப்பா கிட்டயே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே she is my daughter. You don't worry about சன் it. இல்லையா உங்களுக்கு? ஒரு சன் அதுதான் டாக்டர் இல்ல. daughter இல்ல சாரி இன்னொரு சன் இல்லையா? ரெண்டு பேருமே மேரிட். ஆமா ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன். ஓகே. இது வச்சிட்டே மாட்டேன் சமாளிக்க இல்ல முடியல. ஏன்னா இன்னொரு சன் இருந்தா இந்த வீடியோ பாக்குறப்போ இல்ல எனக்கு எனக்கு 2 சன் 2 டாக்டர். வேலை செஞ்சு கொடுக்கிறது பத்தி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது தான் எனக்கு ஹாப்பினஸ். கரெக்ட் கரெக்ட். See when they come I always think about them. எனக்கு ஸ்ட்ரெஸ்க்கு ரீசன் அதுதானோன்னு எனக்கு தெரியும். என்னோட ரீசனே எனக்கு தெரியும். I always think about my அதர்ஸ் children. கண்டிப்பா. And not only children, எனக்கு யாருக்காவது see even my friend. ஆனா இப்பதான் அவங்க ஹெல்த் கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆமா, முக்கியமா அதுதான் ஸ்கூல்ல இவ்ளோ வருஷம் அதனால தான் அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டே வந்துட்டாங்க. அந்த பாட்டி ஸ்கூலுக்கு போனாங்கன்னா பிசிவேலா பார்த்து இவ்வளவு தூரம் செஞ்சு வெள்ளிக்கிழமை தை வெள்ளி திங்கவெள்ளி ஸ்கூலுக்கு அழைச்சு போய் எல்லா மிஸ்ஸுக்கு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து இவங்களும் சாப்பிட்டுட்டு எங்க வீட்டு கொரட்டூருக்கு கொண்டு கொடுப்பாங்க ஆவடியில இருந்து. அந்த மாதிரி பொங்கல் செஞ்சாங்கன்னா இவ்வளவு பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட். அதுதான் நான் சொன்னேன் இப்படி சொல்லியிருக்கேன். கீழே இங்க வந்து மோர் கொடுக்குறீங்க வீடியோல சொல்லியிருக்கேன். கேளுங்க. ஆமா நாங்க கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம கெட் டுகெதர் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்க பிரியா மேடம் இங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இத்தனை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கேளுங்க. அவெல்லாம் என்னங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பச்சையம்மன். எங்களுக்கு வந்து திருமலை வாயில இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு தான் நாங்க போய் பார்த்தோம். நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அந்த சாமியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்கிரகம் அப்படியே எனக்கு அங்கேயிருந்து வெளியே வரதுக்கே மனசு வராது. பிகாஸ் அவ்வளவு குழந்தைத்தனமான முகம். அண்ட் அங்கேயும் அப்படிதான் என்னுடைய மகனுக்கு வந்து வரன் பார்க்கும்போது அங்க போயிட்டு நான் ஒண்ணுமே ஜாதகம் எல்லாம் எதுவுமே பார்க்கல. ஒரு வரன் வந்திருக்கு, நீ வந்து மனசு வச்சுக்கோ, இந்த பொண்ணு என் வீட்டுக்கு சரின்னா நீ ஓகே, தட்ஸ் ஆல். நான் போய் ஜாதகமே பார்க்கல. அவங்க தான் பார்த்துட்டு ஓகே நாங்க we did it 5-6 years ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பேத்தியும் இருக்கா, நல்லா இருக்காங்க. இல்ல அவளும் she is very affectionate. அவளும் வந்து என்னன்னா என்ன சொல்றது, அதாவது 22 வயசு அவளுக்கு 22 வயசு அவளுக்கு கல்யாணம்னா என்ன இது என்ன எல்லாத்தையும் 2 இயர்ஸ் சொல்லி கொடுத்து இப்ப பெங்களூர்ல இருக்காங்க. she does everything. சோ இதெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் மக்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் யார் கூடயும் இவ்ளோ வீடியோஸ் இவ்ளோ க்ளோஸா டிராவல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிபிளஸ் மக்கள் இருப்பாங்க. பட் திஸ் இஸ் லைக் a bond எனக்கு. வசந்தா பாட்டி வந்தா அவங்க நான் மத்தவங்களுக்கு என்ன இல்ல என்ன இவங்க ரீசார்ஜ் இல்ல அதாவது நான் எங்க இருந்தாலும் எல்லாரும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. எல்லா எனர்ஜியும் வாங்கிடுவாங்க. பவர் பேங்க். ஆனா எனக்கு எனர்ஜி குறையவே குறையாது. நான் எவ்வளவு கொடுத்தாலும் எனர்ஜி குறையவே குறையாது. நான் 6 வயசுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 6 இயர்ஸ்ல இருந்து நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு 82.
சின்ன வயசுல எங்க அம்மா பெட் ரீடர். அதான் நான் சொன்னேன் இப்ப இந்த அல்ட்ரா ரெட் ரைஸ் எனக்கு நான் டீடாக்ஸ் பத்தி தெரியும் சொன்னேன் இல்லையா. அல்ட்ரா ரெட் ரைஸ் எங்க அம்மா இடுப்புல வச்சுக்குவாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. எங்க அம்மா 10 குழந்தை பெத்து இந்த இடுப்பு வலி. அந்த காலத்துல நான் சொல்றது 70 வயசுக்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால வீட்டுக்கு வந்து டாக்டர் வந்து அல்ட்ரா ரெட் ரைஸ் கொடுத்துட்டு போறேன். ஏன்னா எங்க அப்பா வந்து டெப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஃபேமிலி நாங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி. மணி கிடையாது எங்க கிட்ட, மணியே கிடையாது. ஒன்லி எஜுகேஷன், சர்வீஸ் மைண்டட். எங்க அப்பா இதான் சொல்வாரு, நீ வந்து இன்னொருக்கு எவ்வளவு உதவி செய்யறியோ அவங்க செய்ய மாட்டாங்க, யார் மூலியமோ வரும். அதே சொல்லி சொல்லி போய் பேசுறதுக்கு அதனால டக்குன்னு வராது எங்களுக்கு. யாராவது சொல்லி கொடுத்தா கூட முடிச்சிட்டு நிப்போம் போயிட்டு. நான் நீங்க வசந்தா பாட்டி வந்திருக்காங்கன்னு ஓடியாந்துட்டேன். இதுதாங்க ரீசன். ஃபர்ஸ்ட் டைம் 1991ல யுஎஸ் போகும்போது 4 lakhs இருந்தா போறோம். 4 lakhs படம் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் 40 லட்சம் 40 கோடி பறக்குறாங்க இன்னைக்கு. என் வீட்லயும் பறக்குறாங்க. ஆனா என்னால பறக்க முடியாது. எல்லார்கிட்டயும் நகையும் இதையும் கடன் வாங்கி அந்த 4 lakhs பேங்க்ல போட்டதுன்னா யூஎஸ் விசா எனக்கு கிடைச்சது. இல்லாட்டா உனக்கு படிக்க கிடைக்காது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சன் தலைமுறை from the roots. எஜுகேஷன் இஸ் கீ. அதான் நீங்க சொல்ல வராங்க. அங்க போய் தான் படிக்க. என்னன்னா யாரையும் வந்து ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. அதுதான் வந்து இந்த காலத்துல வந்து we need that only. எப்பவுமே யார பார்த்தாலும் இவங்களை எப்படி பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு யோசிச்சோம்னா அதுதான் உண்மை. our life will be grateful, flourishing. நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறோம்னா இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஃபிளரிஷா இருக்கோம்னு வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. அவ்வளவு திருப்தியோட தான் எல்லாருமே வந்து தெரியும் நாங்க எப்படி இருந்தோம், நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்ன்றது தெரியும். அதுக்கானது வந்து hard work. அதுதான். No cheating. அது இன்னொரு ரீசன் வந்து நான் கனெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா they are from very educated family and they believe me blindly. இப்ப உள்ள ஒரு பார்ட்டி ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. என்னென்னமோ சொல்லணும்னு வந்தா நான் உங்களை பார்த்தா அதான் நான் சொன்னேன் வெற்றிகா சொன்னேனா எனக்கு தெரியாது. ஏன் மறந்து போகுதுன்னா see என்ன பொறுத்த மட்டும் I believe, I just believe. இல்ல வியாதியை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கிறது. எனக்கு அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, நீ தலைவலின்ட்டு போயிட்டு ஸ்கூல் போகும்போது போய் தலைவலின்னு சொல்லு, எல்லாருக்கும் தலைவலி வந்து மொத்த நாளும் உனக்கும் தலைவலி இருக்கும், மொத்த பேருக்கும் வரும். என்ன எல்லாருமே கேட்பாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், ஏன் இப்படி வந்திருக்க ட்ரெஸ் பண்ணிட்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் எப்பவுமே நான் ஒழுங்கா தான் ட்ரெஸ் பண்ணி போடுவாங்க. நான் போய் தலைவலியை போய் சொல்லக்கூடாது. என் சீட்ல போய் உட்கார்ந்தேனா எல்லாரும் என்ன பர்டிகுலர்லி லேடிஸ் வரும்போதே மேடம்னு அழுதுகிட்டே வருவாங்க. எல்லாரும் அழுகையெல்லாம் அழுது கொட்டுங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்க. எல்லாரும் கதையை நான் கேட்கறேன். காது கேட்டு 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 எனக்கு புளிச்சு போயிடும். புளிச்சு போயிட்டு அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்து இந்த என்கிட்ட பக்கத்துல தண்ணி இருந்தா இந்த தண்ணி இந்த குடி, ஓகே முழுங்கு, கஷ்டத்தை முழுங்கு, தண்ணி குடிச்சு முழுங்கு, கஷ்டம் போயிடுச்சு, போய் வேலையை செய், முடிஞ்சு போச்சு. சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. அதனால எல்லாரும் என்னை பார்த்தாங்கன்னா ஆபீஸ்ல பார்த்தாங்கன்னா அப்படியே கட்டிப்பிடிச்சிருவாங்க. இப்ப என்ன வசந்தா 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 வசந்தா. சரி, வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு. தேங்க்யூ.